இரண்டாவது, இன்றைக்கு எல்லாரிடமும் இருக்கிற ஒரு கேள்வி, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. எல்லாரும் நீங்க எவரையும் கேளுங்கள், சும்மா ரோட்ல போறவனை கூப்பிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கிறோம். இவளுக்கு நல்ல வசதி, 5 விரலையும் மோதிரம் போட்டு தான் இருக்கிறான், சங்கிலி வடக்கதிரு கணக்கில் சங்கிலி இருக்குது, ஏதோ இருக்கிறேன் என்கிறான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்று கேட்டால் தர்மம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு இது தனி மனித வாழ்க்கையிலே நான் சொல்லவில்லை, சமுதாயத்திலே சொல்லவில்லை, உலகத்திலே சொல்கிறேன். இன்றைக்கு எல்லா உலகமும் பதட்டத்தினுடைய விளிம்பிலே இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் அமெரிக்கா பெரிய வல்லரசாகி இருக்கிறது, அவர்கள் பெரிய சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவர்கள் அஞ்சியபடியே தான் வாழ்கிறார். உலகத்திலே யாருக்கும் நிம்மதி இல்லை. எல்லா தலைவர்களும் பதட்டமாக இருக்கிறார்கள். நம் நாட்டை பற்றி சொல்லவே வேண்டாம், சொல்லி நான் காணாம போவான். ஆகவே இந்த 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 ஒன்றை அவதானித்து பாருங்கள். நான் பெரியவர்கள் எல்லாரையும் கைகூப்பி கேட்கிறேன். இது ஏதோ ஒரு நினைவு சொற்பொழிவு என்று தயவு செய்து நினைக்காதீர்கள், அல்லது ஜெயராஜ் கட்டித்தனம் பேசுவதற்கு, இன்றைக்கு அவருடைய கட்டித்தனம் காட்டுவதற்கு அமைத்த ஒரு மேடை என்று நினைக்காதீர்கள். எங்களை நாங்கள் சத்தியத்தை நாங்கள் சோதிப்பதற்காக கடவுள் அமைத்து தந்திருக்கிற களம் என்று நினையுங்கள். உலகம் பூராகவும் பஞ்சபூதங்கள் தழும்ப ஆரம்பித்து விட்டன. ஒரு கற்றவர்களும் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள் இல்லை. என்ன செய்கிறார்கள் என்றால் பாதிப்புகளுக்கு பிரதிபலிப்பு செய்வது அல்லது பாதிப்புகளை நீக்குவதுதான் அறம் என்று பல பேர் இன்றைக்கு நினைத்து, சுனாமி வந்து அடித்து விட்டதா, ஏழைகளுக்கு துணி கொடு, உடனே அவன் தண்டை பழஞ்சேட்டெல்லாம் கொடுத்து அனுப்புறான். அதாவது கொடுக்கிறான், அது சந்தோஷம். அதுல எடுக்கிறவனும் இருக்கிறான், அது வேற கதை. நான் கேட்கிறது அதுதான். இப்ப நான் சொல்லுகிறோம், தீமை நிகழ்ந்த பிறகு அதற்காக மருந்து போடுவதல்ல வாழ்க்கை. தீமை நிகழாமை பற்றி தடுப்பதற்கு யார் முயற்சி செய்திருக்கிறோம்? எங்கு பார்த்தாலும் பூகம்பம், எரிமலை கொட்டுகிறது, காட்டுத்தீ எரிகிறது, வெள்ளமும் புயலும் மழையும் வந்து அழிக்கிறது. ஒரு உள்ளுணர்ச்சி வேண்டாமா? இயற்கை கொந்தளிக்கிறது என்பது அந்த உண்மையை கூட இன்றைக்கு உலகம் புரியவில்லையே. இதை தடுப்பதற்கும் இதை அறிவிப்பதற்கும் கருவிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுனாமி வர்றதை அறிவிச்சுட்டா தப்பிடலாம் என்று நினைக்கிறான். எதுவரைக்கும் தப்புவோம்? ஏன் இந்த இயற்கை கொந்தளிக்கிறது என்பதை பற்றி நம் மூதாதையர்கள் நிறைய சிந்தித்திருக்கிறார்கள். திருவள்ளுவன் பொருட்பால் சொல்லுகிறான், அறத்துப்பால் இல்லை, பொருட்பால் சொல்லுகிற பொழுது திருவள்ளுவன் ஒரு அரசன் நிர்வாகம் சொல்லுகிறான். அரசவையிலே அவன் சொல்லுகிறான், உயர்ந்த மந்திரியர்களையும் அந்தணர்களையும் வைத்திருக்க வேண்டும் என்கிறான். அந்தனர் என்றோன்னா நீங்க நினைக்கப்படாது பூசை பண்றதுக்கு வச்சது என்று, அதல்ல. அந்தனர் என்போர் அந்த பழைய காலத்திலே அந்தணர்கள் என்று சமுதாயத்தினுடைய அதி உயர் அறிவாளிகள், உள்ளுணர்வு மிக்க அதி உயர் அறிவாளிகள். அவர்களை சபையிலே வைத்தது ஏன் என்பதற்கு பரிமேலழகர் ஒரு உரை எழுதுகிறார். ஏன் என்று கேட்டால், நல்ல அடையாளங்கள் தீய சகுனங்கள் நல்ல சகுனங்கள் தீய அடையாளங்கள் வருகிற பொழுது இதால் இன்னது விளையப் போவதென்று இனம் கண்டு சொல்லி அவற்றை நீக்குவதற்கு அரசனுக்கு புத்தி சொல்வதற்கு அந்த சபையிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். இப்ப பஞ்சபூதங்கள் கலங்குகிறது என்றால் இதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். யாரும் சிந்திப்பதில்லை. ஏன் இந்த உலகத்தின் கலக்கம் என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மணியும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் அறத்தை விட்டு நாங்கள் வழுவிக்கொண்டே இருக்கிறோம். அறத்தை விட்டு வழுவிக்கொண்டே இருக்கிறோம். அறத்தை விட்டு வழுவினவனுக்கு ஒரு காலம் நிம்மதி வராது. அதை மறந்து போகாதீர்கள்.